السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகளாரை தம்முடைய வாழ்க்கையை முடிந்த அளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் பிறையை பார்த்தவர்களாக இந்த ரமலான் மாதத்தினை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே, இந்த ரமலான் மாதம் இதோடைய நோக்கம் என்ன, அதே போல் இந்த மாதத்தில் நாம் என்னென்ன செய்தாக வேண்டும், என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டாக வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு அறிமுகம். அல்லாஹ்வுடைய அருளால பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இந்த உலகத்தினுடைய பார்வையில இந்த மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைங்கிற இந்த நகரத்துல தாராவிங்கிற இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா. இத குறித்து என்ன பார்வை இருக்கு அப்படின்னா, மினி இந்தியா என்று சொல்லுவாரு. இந்தியா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நாடு, அந்த நாட்டுல ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது தாராவிங்கிற இந்த பகுதியை தான் குறிக்கப்படதா இருக்கு. அதே போல இதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா மினி ஹார்ட், இந்தியாவுடைய ஒரு ஹார்ட் பகுதி அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு ஹார்ட் இருந்துச்சுன்னா அது எந்த பகுதி அப்படின்னு கேட்டா எல்லோரும் சொல்லக்கூடிய உலகத்துடைய பார்வையில் அதற்கு வரக்கூடிய ஒரு பதில் தாராவி அப்படிங்கிற இந்த பகுதி தான். இன்னும் எந்த அளவுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி ஒரு கருத்து, ஒரு ஆர்டிக்கல் என்ன வெளியாகுது அப்படின்னா, இந்த மக்களுடைய வாழுகின்ற அந்த பகுதி என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சின்ன ஒரு ஊர்ல சிட்டிக்குள்ள ஒரு சிட்டி, இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா அது தாராவி பகுதி தான் அப்படின்பாங்க. அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்களும், எல்லா தரப்பை சார்ந்த மக்களும் ஒன்று போலுமே ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடிய, கலந்து வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பாக இந்த தாராவிங்கிற ஒரு பகுதி அமைந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா மனதளவுல ஒரு ஸ்ட்ராங்கான மக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு இந்த மக்களுக்கே உதாரணமாக சொல்கின்றார்கள். உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களை குறிப்பிடுகின்றார்கள். இப்படி எல்லா விதத்திலையும் இந்த தாராவிங்கிற இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த அளவுக்குன்னா, நான் இன்னைக்கு முதல் நாள் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உங்க ஊர்ல ஒருத்த வாழ பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒருத்த வாழ்ந்து பழகிட்டா அப்படின்னா துனியாவுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் சரி, துனியாவுடைய எந்த ஆகருக்கு போனாலும் சரி, அவன் வாழ்ந்து அவன் சமாளிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி எப்படி விட்டு கொடுத்து பழகிறது, ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணி போறது அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடமாக உங்களுடைய பகுதி, தாராவுடைய பகுதி இருக்கு. இப்ப இது போன்ற மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் இந்த ஒரு பாண்டை ஏற்படுத்தியிருக்கான் பாத்தீங்களா, ஒரு கொள்கை உறவு ஏற்படுத்தியிருக்கான் பாத்தீங்களா. அதற்கு முதல்ல இறைவனுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லிடுறோம். அந்த அடிப்படையில இந்த ரமலானுடைய மாதம், ஒரு மாத காலம், இந்த ரமலானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்னப்பா? இந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஈமான்தாரிகள் இருப்பார்கள். அந்த ஈமான்தாரிகள் இடத்துல அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமலான் மாதத்தை நாம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான். இப்ப இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ மற்ற மாதங்களை கடந்து செல்வதை போன்று இந்த ரமலான் மாதத்தை கடந்து செல்லாமல் இதில் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, இறையச்சத்தை அடையக்கூடியவர்களாக, குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, வாரி வழங்கக்கூடியவர்களாக, முழுக்க முழுக்க நற்காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சிம்பிளா இந்த மாதத்தை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால், இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதம். ஜாக்பாட்னா தெரியும் பாத்தீங்களா, ஒவ்வொரு நைட்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைச்சு, பெனிஃபிட் கிடைச்சோம்னா ஜாக்பாட்னுபாங்க.
அது போல் இந்த ரமலான் மாதத்துல யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து ஒரு நன்மை செய்கின்றாரோ, ஒரு சிறிய நன்மையை செய்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு நன்மை அல்லாஹ் வாரி வழங்குவதாக சொல்கின்றான். இனி எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை தரான் அப்படின்னா, மற்ற மாதத்திலேயாவது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக். நம்ம ஒரு நற்காரியம் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வானவர்கள் என்ன பண்ணுவாங்க, பதிவு பண்ணிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு தீமையான காரியம் செஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணிடுவார் வானவர்கள். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்குண்டான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி வழங்குறான். அல்லாஹ் ரப்புல் அல்லாஹ் எல்லாரும் கூலி வழங்குறான். அதற்கு தன்னுடைய அடியார் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு நன்மையை வழங்குறான் அப்படின்னா அது இந்த மாதமாக தான் இருக்கிறது. இப்போ முற்றிலும் இது எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா, நன்மைகளை அதிகமாக செய்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் இந்த மாதத்தில் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணமோ, என்ன பயிற்சி எடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தை நாம் கொடுத்திருக்கிறான். குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்ம எல்லாம் அல்லாஹ் யோசிச்சு பாருங்கல்ல, இது இருக்கக்கூடிய இதே பகுதியில் இதே ஊர்ல எத்தனை நபர்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு மாற்றமான காரியத்தை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு ஏகத்துவவாதியில் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த வாய்ப்பை எப்படியெல்லாம் பயன் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா கடுமையாக அது முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இதை வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா, யதார்த்தமா மக்களுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு, ரமலான் மாதத்திற்கு மட்டுமே பள்ளிக்கு வரக்கூடியவர்களா இருப்பாரு. ஒரு முதல் நாள் பார்த்தா அப்படின்னா ஒரு கோலாகலமா ஒரு ஆர்வத்தோடு, போன வருஷம் ரமலான் வந்துச்சு, அப்புறம் இந்த வருஷம் ரமலான் வந்திருக்கு, போய் போன வருஷம் பள்ளியில பார்த்தோம், இந்த வருஷம் போய் பார்ப்போம் அப்படின்னு ரமலான் டு ரமலான், ரமலானுக்கு மட்டுமே வரக்கூடிய சகோதரர்கள் இருப்பாரு. அது வரது ஒழுங்கா வருவாங்களா, தொடர்ச்சியா வருவாங்களா? முதல்ல ஒரு 5 நாள் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல அப்படியே பள்ளிவாசல் நிரம்பி இடமே இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனா நாட்கள் கடந்து போக போக, நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நம்முடைய ஈமானுடைய உறுதி குறைய குறைய தொழுகையின் பக்கம் ஆர்வம் காட்டுவதை நாம் தவிர்த்து விடுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதத்துல இந்த இரவு தொழுகையில கலந்து கொண்டு நம்முடைய அந்த சஜ்தாக்கையும் சரி, தொழுது முடித்த பிறகு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய மதிப்பு விலை மதிப்பு இல்லாதது. அவருடைய மதிப்பு என்ன அப்படின்னா, யார் இந்த நேரத்தை ஒருக்கத்தோடு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அந்த மாதத்தில் இருக்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்மையான காரியங்கள் உங்களுக்கு எது காட்டப்பட்டாலும் சரி, அதை நோக்கி விரைந்து ஓடக்கூடியவர்களாக இருங்கள். ஏன்னா யதார்த்த நம்ம மக்களுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தால் அதை காலம் கடத்துவது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், எதுக்கு இப்ப போட்டு செஞ்சுட்டு காலம் தான் இருக்குல்ல பிறகு பார்த்துக்கலாம்ங்கிற நோக்கத்தோட ஒரு மக்கள் அலட்சியம் காட்டுவதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை காலம் கடத்தினீர்கள் என்று சொன்னால் பிறகு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அதை செய்வதற்கு முன்னாடி மரணம் உங்களை அழைத்து கொண்டு சென்று விடும். இதுதான் யதார்த்தம். மரணம் அழைத்து கொண்டு நம்மளை சென்று விடும். ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஷேக் தாவூத் பேக்கிட்ட தான் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஊருக்கு வரஞ்சி இந்த மாதிரி ரமலான் மாதத்துல பயனுள்ள விதத்துல கடக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்கு, யாரெல்லாம் பேச தெரியல, பயான் பேச தெரியல, ஆர்வம் இருக்கு, ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கிடுறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னோம். இப்ப சகோதரர் என்ன சொன்னாங்க, கிளையில இருந்து சகோதரர் என்ன சொன்னாருன்னா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வாங்க போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த விஷயத்த ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோட நமக்கும் ஒரு ஆர்வம், அது அந்த ஆர்வத்தோடைய அந்த நாள் கிடக்குது. மீண்டும் ஒரு 3-4 நாள், ஒரு 5 நாள் கழித்து பாய்க்கு போன் அடிக்கல, நிர்வாகத்துக்கு போன தகவல் சொல்றோம், இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க, ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க பாய் அப்படின்னு அந்த தகவல் சொல்லும் போது அவங்க அதெல்லாம் உள்வாங்கி ரொம்ப சந்தோஷங்க, வாங்க பாத்துக்கலாம், நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க,
அன்னைக்கு ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவரு, பயான்லாம் ஆர்வமா இருக்கு, நீங்க வாங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. ஆமாங்க சொல்லுங்க ஜி அப்படின்னு போது அவரு இறந்துட்டார் பாய் அப்படின்ட்டாங்க. இந்த தகவல் கேட்ட உடனே நமக்கு என்ன விளங்குச்சு அப்படின்னா, நன்மைங்கிறது அது வாய்ப்பு இருக்கும் போது செய்தால் மட்டும்தான் அதனுடைய கூலியை நம்மால் அடைய முடியும். நம்ம அந்த நீயத்து இருந்தும் காலம் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நன்மையை மீண்டும் நம்மளால் செய்யவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? போன ரமலானுக்கு உன்னோடு சேர்ந்து வாழ்ந்த சகோதரர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள் உன்னோடு இருந்தார்கள். போன வருஷம் நீ அவங்களோட இஃப்தார் பண்ணு, அவர்களோடு சஹர் செய்தாய், அவர்களோடு நற்காரில் ஈடுபட்டாய், தர்மம் செய்தாய், பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டாய். ஆனால் இந்த ரமலான் உங்கள நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அவர்கள் நிறைய நபர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களை மரணம் முந்திவிட்டது. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கிற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இது போன்ற நிகழ்வுகளை சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓத தெரியலையா, குர்ஆன் ஓதுவதற்கு உண்டான முயற்சி எடுங்க, அல்லாஹ் வழிகாட்டுவான். மார்க்கத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா, மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்குண்டான ஒரு தேடலோடு இருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு வழிகாட்டுவான். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பார்கள், பேச்சாளர்கள் இருப்பார்கள், ஏதோ ஊர்ல இருந்து ஏதோ ஒரு பகுதியில இருந்து ஒரு தாய் வருவார், பயான் பண்ணிட்டு போவார், இவங்களுக்கு தான் இது கடமை என்று சில சாதாரணர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துல பிறந்து விட்ட ஒவ்வொரு நபருக்கும், ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உள்ள கடமை என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நீ இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தியா? நேர்வழி இல்லாத நிலையில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறான் இல்லையா? இந்த நேர்வழி எப்படி நமக்கு கிடைச்சதோ அதே நேர்வழி மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பான், விரிவுபடுத்தி கொடுப்பான். அந்த பாதையை அடைந்தவர்களாக, நற்காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, முக்கியமாக இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறானோ இந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் நம் மூலியமாக நாம் ஏற்படுது. மௌத்தா போறக்குள்ள நம்முடைய நீயத்தை எப்படி தெரியுமா இருக்கு? என் மூலியமாக நான் பிரச்சாரம் செய்கின்ற மூலியமாக ஒரு நபரை இஸ்லாத்திலே நான் கொண்டு வருவேன். பிரச்சாரத்தின் மூலியமாக ஒரு நபரை இணைப்பினுடைய அந்த ஆழத்தில் இருக்கிறாரா, தர்கா வழிபாட்டில் இருக்கிறாரா, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரா, என்னுடைய வாழ்நாளில் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு நபரையாவது இந்த ஏகத்துவத்தின் பால் என்னுடைய தாவாவின் மூலமாக கொண்டு வர வேண்டும், என் அழைப்பு பணியின் மூலமாக கொண்டு வரங்கிற ஒரு நியத்தோடு இருங்க. அல்லாஹ் அதற்கு உண்டான ஒரு வழியை காட்டுவானா இல்லையா மட்டும் பாரு. அப்பேற்பட்ட ஒரு நாளை அடையக்கூடியவர்களாக இந்த ரமலான் மாதத்தை ஒரு பயனுள்ள விதத்தில் கடக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் ஏற்படுத்திக் கொள்வானாக. அதே நேரத்துல இந்த ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 நாட்கள், ஒரு 4 நாட்கள் தொடர்ச்சியாக செல்வதை போன்று எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே தலைப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு பேசலாம். அப்படி பேசணும் அப்படின்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு வந்து நமக்கு பதியாது. ஒரு தலைப்பு எடுத்தோம் அப்படின்னா அதற்குண்டான செய்திகளை கவர் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட செய்திகள் நம்முடைய மனசுல ஆழமாக பதியும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து தொடர் தலைப்பின் மூலமாக நம் மார்க்கத்தை கற்றுத் தருவோம். இந்த நாள்ல எப்படி நம்ம இப்படி சங்கமிச்சிருக்கிறோமோ சிரமம் பார்க்காம நன்மை எதிர்பார்த்து இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தை பயனுள்ள விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. இறுதி பிரார்த்தனையாக நாம் எவ்வாறு இப்படி சங்கமித்திருக்கிறோமோ இதே போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்திலும் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் நாள் பயானை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.